டிஎன்வி சேஃப் திட்டம், அதாவது தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் உலக வங்கியோட நிதி உதவியோட செயல்படுத்தப்படுது. மொத்தம் 5000 கோடி. அதில் உலக வங்கி 1185 கோடி கொடுக்குறாங்க. இந்த திட்டம் என்னைக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 27, 2026. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்தியாவில் முதல் முறையாக உலக வங்கியின் உதவியுடன் தமிழ்நாட்டின் அனைத்து வயது பெண்களையும் உள்ளடக்கிய தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 27, 2026 அன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னா உலக மகளிர் உச்சி மாநாடு இருக்கு இல்லையா, 27/1/2026 நடந்ததுல அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை $1 டிரில்லியன் பொருளாதாரம் மிக்க மாநிலமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதை கருத்தில் கொண்டு பெண்களின் பணியிட பங்கேற்பு மற்றும் பணியிட பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதே தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். அப்போ இதுல என்ன கேள்வி கேட்கலாம் பாருங்க. பெண்களின் பணியிட பங்கேற்பு மற்றும் பணியிட பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா டிஎன்வி சேஃப் திட்டம், தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இதுல உலக வங்கியின் ரூபாய் 1185 கோடி நிதி உதவியுடன் 5000 கோடி மதிப்பீட்டிலான டிஎன்வி சேஃப் திட்டம் தொடக்கம். எப்பவுமே இந்த உலக வங்கி, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அது கேள்வியில் அடிக்கடி கேட்குறாங்க, ஒரு ஸ்கீமை கொடுத்து இதுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறா அப்படின்னு. அப்போ இது மொத்தம் 5000 கோடி மதிப்பீடு, உலக வங்கி 1185 கோடி கொடுக்குறாங்க. ஓகே, இது 2024, 2029 இந்த 5 ஆண்டு காலகட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இப்போ இது மானிய கோரிக்கையில் வந்தது. இது எந்த ஆண்டு மானிய கோரிக்கை அப்படின்னா ஜூன் 2024 இந்த மானிய கோரிக்கையில் இது சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கை. இதில் தான் ரூபாய் 1185 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்படும். முதல் கட்டமாக 8 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். மகளிருக்கு பயனளிக்கும் அனைத்து தகவல்களை தரும் மகளிர் தகவல் வங்கி உருவாக்கப்படும். அரசு பள்ளியில் 8லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு உளவியல் பரிசோதனை மூலம் திறமைகளை கண்டறிய திறமை மதிப்பீட்டு தளம் உருவாக்கப்படும். பள்ளிகளில் தொழில் முனைவு குறித்த பாடத்திட்டம், அரசு கல்லூரிகளில் இறுதியாண்டு படித்து வரும் மாணவிகளுக்கு தொழில் துறை சார்ந்த பணியிட பயிற்சி அளிக்கப்படுங்க. நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஸ்கீம் இன்னும் அஃபிஷியலாக வரும்போது இதில் நிறைய டேட்டாஸ் நமக்கு தெரியும். காலக் அகாடமியோட ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் பேட்ச் 1899. இதில் இல்லாத டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 280 பேட்ச். இது செகண்ட் ஜிஎஸ் பேட்ச், பாலிட்டி, எக்கனாமி, ஆப்டிடியூட், ஜியாகிரபி கவர் ஆகும். இதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க, டீட்டெயில் போட்டு வரேன்.